ஹாய், ஐ எம் அக்ஷயா. இப்போ நாங்கள் வந்து ஸ்பீச் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குடல் வழியே புகுந்த சுவையாகி நெல்லில் மணி பழுத்து நிலைத்த பொருளாகி மெல்லிய யாழ் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நுட்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம் பயின்ற நடுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி எங்கள் உரையை தொடங்குகிறோம். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கஞ்சாமல் செய்வதை துணிந்து செய்து சொல்வதை தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நைய புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதெனும் பெரிது கேட்டு மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன். சித்தனை போலடைந்த சித்தனும் அல்ல, பித்தனை போலடைந்த பித்தனும் அல்ல, ஆனால் தமிழ் பித்து பிடித்த சித்தன். சூரிய துண்டுகள் இவன் இரண்டு கண்கள், சூரிய துண்டுகள் இவன் இரண்டு கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் வீசை, மொழியின் மகுடம் இவன் முண்டாசு, கோபத்தின் நிறம் இவன் திலகம். மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவன், மனதில் உறுதி வேண்டுமென முழக்கமிட்டவன், நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன், செங்கோலை வீழ்த்த எழுதுகோளுக்கு சக்தி கொடுத்தவன், ஜாதி எனும் சாவுக்கு சவுக்கடி தந்தவன், சரிக்கு விழும் மனிதருக்கு சரித்திரமே நீதான் என்றவன், சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவன், அச்சமில்லை அச்சமில்லை என அஞ்சாமல் வாழ்ந்த அக்னி பறவை இவன். இந்திய பத்திரிகைகளில் கார்ட்டூனை அறிமுகம் செய்து காவியங்கள் படைத்தவன். புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் பன்முகம் தோற்றம் கொண்ட இவன் புகழ் பாட 1000 காரணம் உண்டு. பாரதியை நாம் கொண்டாடும் பொழுது தமிழ் தன்னை தானே கொண்டாடிக் கொள்கின்றது. நன்றி, வணக்கம்.